பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரசகுல்லா ரெசிபி. ரசகுல்லா அப்படின்றது ஒரு பெங்காலி ஸ்வீட். இந்த ஸ்வீட் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக தான் இந்த ஸ்வீட் நான் செய்கிறேன். இந்த ரசகுல்லா ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1 லிட்டர் பாலில் இந்த மாதிரி பன்னீர் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கத்தி சூடு பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து பன்னீரை இப்போ கட் பண்ண போகிறேன். கடையில் வாங்கின பன்னீர்லேயும் இந்த ரசகுல்லா செய்யலாம். ஃப்ரெஷ்ஷான பன்னீராக இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே என்னோடய வ்ளாகில் சொன்ன மாதிரி நான் நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன். அவங்களும் ஒரு யூடியூபர் தான். ஸோ அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து இந்த ரசகுல்லா செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ பாருங்கள் நம்மளோட பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ரெசிபி நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு இந்த பன்னீரை நம்ம கையால் உதுத்து போட்டுடலாம். பொடி மாஸ்க்கு செய்கிற மாதிரி இந்த பன்னீரை நல்லா வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. ரசகுல்லா ஃபுல்லாக பன்னீரில் தான் செய்வாங்க. ஸோ பன்னீர் ரெசிபி இது அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இது இருக்கும். ஒரு 4 நிமிஷம் கை வச்சு நல்லா இந்த மாதிரி உதுத்து போட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம மாவு மாதிரி ஃபார்ம் பண்ணணும். இதை நம்ம மாவு ஸ்டேஜ்க்கு கொண்டு வரதுக்கு கையில் உள்ளங்கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். முன் பக்கமாக இந்த மாதிரி தள்ளிட்டே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பன்னீர் வந்து ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த ரெசிபிக்கு இதை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீராக இருக்குது அப்படின்னா அது வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் மைதா மாவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் அப்படின்றதுனால சீக்கிரமாக இது மாவு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, அதனால நான் இதில் மைதா மாவு சேர்த்துக்கல. இதே மாதிரி கை வச்சு இதை முன் பக்கமாக இந்த மாதிரி மாவை நம்ம உள்ளங்கை கூட இல்லை, நம்மளோட ரிஸ்ட் வச்சு இந்த மாதிரி அழுத்தி ஒரு மாவு மாதிரி ஃபார்ம் ஆயிடணும். எப்போ வந்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம பரட்டும் போது மாவு மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அப்போ வரைக்கும் இதை நம்ம இதே மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் என்னோடய பன்னீர் வந்து ஒரு மாவு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கையில் நான் கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன். நெய்யோ எண்ணெயோ நீங்கள் எதுனாலும் தடவிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம இதில் உருண்டை பிடிக்கலாம். இந்த மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது இதில் கிராக் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. சுத்தமாகவே கிராக் இல்லாமல் இந்த மாவை இந்த மாதிரி உருட்டி எடுக்கணும். கொஞ்சம் கூட உங்களுக்கு கிராக் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இதை உங்கள் உள்ளங்கை வச்சு பிசைய ஆரம்பிச்சிருங்க. அப்போனா உங்களுக்கு மாவு ரெடி ஆகலைன்னு அர்த்தம். எப்போ வரைக்கும் கிராக் இல்லாமல் ஒரு ரவுண்ட் உங்களால் செய்ய முடியுதோ அப்போ வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர்ற வரைக்கும் இதை பிசையணும். இப்போ பாருங்கள் இந்த ரவுண்டில் நான் எடுத்த உருண்டையில் ஒரு கிராக் கூட இல்லை. சுத்தமாகவே விரிசல் இருக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணியில் கொதி வரும்போது இது நல்லா வேகும்போது இதில் கிராக் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ரசகுல்லா அப்படியே உடஞ்சி உங்களுக்கு வந்து தூளாக ஆயிரும் தண்ணியிலேயே. அதனால நீங்கள் இதை உருண்டை பிடிக்கும் போது எப்படி நம்ம ஒரு குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிப்போமோ கிராக் இல்லாமல் அதே மாதிரி இதை பிடிக்கணும். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த பன்னீரில் நான் ஒரு 15லேருந்து 20 உருண்டை வரைக்கும் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா 2 லிட்டர் பாலில் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்மளோட இந்த ரசகுல்லா உருண்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஒரு இதில் கூட கிராக் இல்லை. இப்போ இதை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஜீரகப்பாகு காய்ச்சிக்கலாம். இங்கே நான் 2.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 6 கப் தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். ரசகுல்லா செய்கிறதுக்கு இந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த சர்க்கரை வந்து தண்ணியில் டிசால்வ் ஆகிட்டா போதும், அது வந்து கரைஞ்சிட்டா போதும். அப்போவே நம்மளோட ரசகுல்லாவோட தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 ஏலக்காவை இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்தில் நம்மளோட சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆயிரும். நல்லா இதில் வந்து கரைஞ்சி இந்த மாதிரி வந்துடணும். இது கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒன்றா இந்த ரசகுல்லாவை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுடலாம்.
தண்ணியில் போட்ட உடனே எல்லா ரசகுல்லாவும் இந்த மாதிரி மேலே வந்துடும். ஏன்னா இது இன்னும் வேகலை அப்படின்றதுனால இப்போ இதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி கொதிச்ச உடனே நம்மளோட ரசகுல்லாவோட சைஸ் அப்படியே டபுள் மடங்கு ஆயிரும். அதனால நீங்கள் எப்பயுமே உருண்டை பிடிக்கும் போது அதை கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அது அப்படியே டபுள் ஆக போகுது அப்படின்றதுனால நம்மளுக்கு பாத்திரத்தில் இடம் பத்தாது. அதே மாதிரி ரொம்ப நேரோவான பாத்திரம் எடுக்காமல் கொஞ்சம் வாய் பெருசாக இருக்கிற பாத்திரத்தில் நீங்கள் வந்து இதை செய்யுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு. இது இப்போ வெந்துருச்சா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ரசகுல்லா வெந்துருச்சா அப்படின்றது எப்படி செக் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து நீங்கள் ஜில்லு தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து பாருங்கள் மிதக்குது. இந்த மாதிரி மிதந்துச்சு அப்படின்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். வெந்துருச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கீழே போய் உட்காந்துரும். அதனால இந்த ரசகுல்லாவை நான் மறுபடியும் உள்ளே போட்டுட்டு இதை மூடி வச்சிடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகும் இந்த ரசகுல்லா வேகிறதுக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ரசகுல்லாலாம் பாருங்கள் மேலே மிதக்காமல் எல்லாம் கொஞ்சம் உள்ளே அமுங்கி அமுங்கி இருக்குது. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதே மாதிரி ஒரு ரசகுல்லாவை எடுத்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்குறேன். பாருங்கள் அடியில் போய் உட்காந்துருச்சு. இது இந்த மாதிரி அடியில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பன்னீர் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். நடுவில் உங்களோட இந்த சக்கரை பாகு ரொம்ப திக்காச்சு அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வெறும் தண்ணி கூட நீங்கள் அதில் ஊற்றுங்க. சக்கரை பாகை ரொம்ப திக்காக விடாதீங்க. இப்போ நம்மளோட ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். கரெக்டாக 6 மணி நேரம் இது வந்து இந்த சக்கரை பாகில் ஊறணும். அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணலாம். ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா இப்போ என்னோடய ரசகுல்லா ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா அந்த சக்கரை தண்ணி எல்லாம் நம்மளுக்கு ரசகுல்லாக்குள்ளே போய் நல்லா ஜூஸியாக ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண முடியும். இதை நீங்கள் உடனே சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா பன்னீருக்குள்ளே இந்த சக்கரை உள்ளே போய் நம்மளுக்கு வந்து செட் ஆயிடணும். அதுக்கப்புறமா தான் எடுத்து இதை நீங்கள் சர்வ் பண்ணணும். ஒரு 6 to 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எடுத்து இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஜில்லுன்னு இருக்கும்போது கூட நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரு ரசகுல்லாவை எடுத்து இந்த மாதிரி இதை நான் இப்படி கட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா கட் பண்ணுற இடத்துல மறுபடியும் அது அதே ஃபார்முக்கு மறுபடியும் போயிடணும். அப்போனா நம்மளோட ரசகுல்லா நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஸோ உள்ளேயும் நல்லா வந்து நம்மளுக்கு சக்கரை பாகு இறங்கிருச்சு. இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் இதை நீங்கள் நல்லா அதை ஊற விடணும் அந்த தண்ணியில். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஜூஸியாக ரசகுல்லா கிடைக்கும். இப்போ வீட்டிலேயே செஞ்ச ரசகுல்லா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரசகுல்லா செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை நாளைக்கு என் ஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு vlogல ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் ரெசிபிஸ் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் பாருங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.